லாஸ்ட் கிளாஸில் மெகா ப்ராஜெக்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஏன் அது மெகா ப்ராஜெக்ட்ன்றதுக்கு சில எஸ்டிமேஷன்ஸ் அண்ட் எவ்வளோ செலவாகும் அந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்மளுக்கே கொஞ்சம் மலைப்பாக இருந்திருக்கணும், உங்களுக்கு ஆச்சரியப்பட்டிருக்கணும், நீங்கள் அடே அப்பா அப்படின்னு நினச்சிருக்கணும், மலைச்சிருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. சரியா, 3 வருஷம் லேட் ஆனிச்சு, மற்றபடி முடிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஹியூமோ சாப்பியன்ஸா ஆஸ் அ ஹோமோ சாப்பியன்ஸ். அதெல்லாம் நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டிருந்துருக்கணும். அதை ஒரு கர்வம் உங்களுக்கு வந்திருக்கணும், இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு. அப்படி வரலைன்னா அது என்னோடய மிஸ்டேக். நான் சரியாக அந்த ப்ராஜெக்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட எசன்ஸை உங்களுக்கு நான் சொல்லித்தரல அப்படின்ட்டு நான் எடுத்துக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. சரி, இதோட மெத்தடாலஜிஸை எடுத்து பார்ப்போம், என்ன மெத்தடில் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ இதில் 2 அப்ரோச் சொன்னாங்க. ஒன்று என்ன பண்ணலான்னா, இந்த நம்ம முதல்ல ஜீனை மட்டும் தெரிஞ்சுக்குவோம், என்னென்ன ஜீன்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எந்தெந்த ஜீன்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்தெந்த இடம்லாம் டிஎன்ஏல எந்தெந்த இடம்லாம் ஆர்என்ஏவாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதுன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். அதை எக்ஸ்ப்ரெஸ்டு சீக்வன்ஸ் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க, இஎஸ்டின்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம ஜீன்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம், எல்லா ஜீன்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஜீனையும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது கோட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றின நிறைய டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க, இன்னொரு குரூப் என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குரோமோசோமை எடுத்துக்குவோம். அந்த குரோமோசோமை எடுத்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம சீக்வன்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த குரோமோசோம்ஸில் என்னென்ன ஜீன்லாம் இருக்குது, எது எதெல்லாம் ஜீனாக இருக்குது, எது எதெல்லாம் நான் கோடிங் சீக்வன்ஸாக இருக்குன்றதை நம்ம பிரித்து பார்த்துக்குவோம். முதல்லையே நம்ம ஜீனோட ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு சீக்வன்ஸ் அனோட்டேஷன் சொல்கிறாங்க. சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஆடட் இன்ஃபர்மேஷன், அதுதான் அனோட்டேஷன். சரியா? ஸோ இப்போ குரோமோசோம் 1 ஃபுல்லாக சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு இந்த குரோமோசோமில் இதிலேருந்து இது வரைக்கும் ஜீன் நம்பர் 1 இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும் ஜீன் நம்பர் 2 இருக்குது, ஜீன் நம்பர் 3 ரொம்ப பெருசு, அது மிடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அனோட்டேஷன் பண்ணிக்குவோம். இதுக்கு இடையில இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் சீக்வன்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம அனோட்டேஷன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி 2வது குரூப் சொன்னாங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு 2வது மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது சரி, ஓகே. இப்போ இந்த சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெரிய குரோமோசோமை சீக்வன்ஸ் பண்ண முடியாது. இப்போ இதை என்ன பண்ணணும்னா துண்டு துண்டாக வெட்டி அந்த ஒவ்வொரு துண்டையும் நம்ம க்ளோன் பண்ணணும். இந்த க்ளோனிங்கை பற்றி நம்ம பின்னாடி பயோடெக்னாலஜியில் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போதைக்கு ஒரு வேலைன்னு வச்சுக்கோமே, க்ளோன் பண்ணணும். க்ளோன் பண்ணதுக்கப்புறம் அதை தான் சீக்வன்ஸ் பண்ண முடியும். அதை சீக்வன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர்லேப்பிங் ரீஜன் வரும். அந்த ஓவர்லேப்பிங் ரீஜனை வச்சு நம்ம அதை ஒன்றோட ஒன்று சேர்த்து நம்ம ஒரு குரோமோசோமாக மாற்றணும். இப்போ இதை நான் உங்களுக்கு எப்படி சின்ன புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. சரியா? ஒரு நியூஸ் பேப்பர் இன்றைக்கி காலையில் வரக்கூடிய நியூஸ் பேப்பரை நீங்கள் பாருங்கள். நாளைக்கு காலையில் வரக்கூடிய நியூஸ் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ அந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்வளவு தூரம் கிழிக்க முடியுமோ பீஸாக அவ்வளோ தூரம் கிழிச்சிடுறீங்க. இப்போ அடுத்தது உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இது இந்த பீஸை கிழித்து ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 10,000 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் கையில் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோம். இப்போ உங்களோட வேலை என்னென்னா, இதை ஒரு கரெக்டாக அந்த பீஸ் பை பீஸாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த ஒரு பழைய நியூஸ் பேப்பராக மாற்றிடணும். சரியா? ஸோ இது நம்ம வழக்கமாக அந்த நியூஸ் பேப்பரை 100 துண்டாக கிழிச்சோம்னா வைக்க முடியும் நம்மளால். 1000 துண்டாக கிழிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம், ட்ரை பண்ணலாம். 1,00,000 துண்டாக கிழிச்சோம்னா, கோடி துண்டாக கிழிச்சோம்னா இம்பாசிபிள் இல்லையா? ஆனால் நீங்கள் இதே நியூஸ் பேப்பரை ஒரு மில்லியன் காப்பீஸ் எடுத்துக்கிறீங்க. மில்லியன் காப்பீஸ் எடுத்து அதை எக்கச்சக்கமாக கிழிச்சிடுறீங்க. சரியா? கிழிச்சதுக்கப்புறம் நீங்கள் 1 by 1 ஓவர்லேப்பிங் ரீஜன் இருக்கும் இல்லையா? ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த பீஸில் இன்னொரு பீஸ் இங்கே பாதி இது மேட்ச் ஆகிற மாதிரி வேறு ஒரு பீஸ் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வர அதிலிருந்து நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் முழுசாக நம்ம வச்சிட முடியும் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்கு நம்ம முதல்ல கிழிக்கணும், திருப்பி எதுக்கு ஒன்றா சேர்த்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும் உங்களுக்கு.
டிஎன்ஏ சீக்வன்ஸை பொறுத்தளவில், குரோமோசோமை பொறுத்தளவில் அதோட சீக்வன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. டயத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்மளால் சீக்வன்ஸ் பண்ணவும் முடியாது. இன்ன வரைக்குமே நம்மளுக்கு அது சாத்தியம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ஸை வச்சு இந்த டிஎன்ஏவை பீஸாக கட் பண்ணுறோம். ஒன்று கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பீஸையும் நம்ம க்ளோன் பண்ணுறோம். க்ளோன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பீஸையும் பாலிமரைசேஷன் பண்ணுறோம், மல்டிபிள் காப்பீஸாக பண்ணுறோம். மல்டிபிள் காப்பீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன பீசஸ் எல்லாத்தையும் சீக்வன்ஸ் பண்ணுறோம். சீக்வன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எந்தெந்த பீஸஸ்லாம் ஓவர்லேப்பிங் வருதோ அந்தந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வச்சு அடிக்கணும்னா நம்மளுக்கு குரோமோசோம் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை பண்ணோம். அதுதான் மெத்தடாலஜி. ஸோ இந்த குளோனிங்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு வெக்டர் தேவை இல்லையா. இந்த குளோனிங் வெக்டர்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, 2 வெக்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஒன்று பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், இன்னொன்று ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இந்த இடத்துல நீங்கள் பிளாஸ்மிடை பற்றி கேட்கலாம். ஸோ பிளாஸ்மிடும் ஒரு வெக்டர் தானே, அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா, அந்த வெக்டருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. அது கொஞ்சோண்டு டிஎன்ஏவை மட்டும்தான் அதால் எடுத்துக்க முடியும், கேரி பண்ண முடியும். ரொம்ப பெருசாக உள்ள டிஎன்ஏவை கேரி பண்ண முடியாது. அப்போ நம்ம பிளாஸ்மிடை யூஸ் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30-40 வருஷம் சேர்ந்து அழைக்கும் சரியா. ஸோ அதனால் நம்ம பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அல்லது ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமை நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு நம்பர்ஸோடு சொல்லணும்னா, லெட் சப்போஸ் ஒரு பிளாஸ்மிடில் 1000 பேஸ் பேரை மட்டும்தான் க்ளோன் பண்ண முடியும்னு நம்ம வச்சுக்கோம். ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் அது பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 100,000 நியூக்ளியோடைடை நம்மளால் க்ளோன் பண்ண முடியும். அப்போ எது நம்மளுக்கு ஈஸி, இது தான் ஈஸி இல்லையா. ஓகே, அதனால தான் நம்ம இந்த 2 வெக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சாங்கர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெட்ரிக் சாங்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து டிஎன்ஏ சீக்வன்சிங்க்கு உண்டான ஒரு மெத்தடாலஜி சொன்னார். அதுதான் சாங்கர் மெத்தட். அந்த மெத்தடாலஜிஸ் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் அவரோட பேரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இதே சாங்கர் தான் பின்னாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரோட்டீனை சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாவையும் அல்லது மெத்தடாலஜியும் அவர் சொல்கிறார் சரியா. ஸோ சாங்கர்ன்ற ஒரு கொஞ்சம் பெரிய டிஎன்ஏ சீக்வன்சிங் ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள்ல இன்றைக்கும் நம்ம ஃப்ரெட்ரிக் சாங்கரோட மெத்தடில் சீக்வன்சிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்மள மாதிரி இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது க்ளோனிங் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணணும்னா இந்த சாங்கர் மெத்தடில் தான் பண்ணுறோம். இதில் அட்வான்ஸ்டு மெத்தட் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. ஓகே, அந்த டெக்னாலஜி இதோட வேறு நிறைய சீக்வன்சிங் பண்ணுறதுக்கும் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நம்ம வந்து சாங்கர் மெத்தட் அதை மட்டும் நம்ம இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகிறோம் சரியா. ஸோ இதுதான் நம்மளோட ஐடியாலஜி. இப்போ இதுதான் ஒரு குரோமோசோம்னு வைங்க. இந்த குரோமோசோமில் இவ்வளோ பீஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு பீஸாக ஆகிறோம். ஸோ இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போடும்போது வேறு இடத்துல இந்த மாதிரி பீஸாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு பீஸையும் நம்ம க்ளோன் பண்ணுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நம்ம க்ளோன் பண்ணுறோம். க்ளோன் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு க்ளோனையும் மல்டிபிள் காப்பீஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் பண்ணுறோம். சீக்வன்ஸ் பண்ணும்போது இந்த பீஸோட சீக்வன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது இந்த பீஸோட சீக்வன்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்தது இந்த பீஸோட சீக்வன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பீஸை வச்சு இதை ரெஃபரன்ஸை வச்சு இந்த பீஸை அரேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு அடுத்த பீஸையும் அரேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது இதை ரெஃபரன்ஸை வச்சு இதுக்கு அடுத்த பீஸை அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் ரீஜன் சொல்கிறது இந்த இடம் தான். ஸோ இந்த ஓவர்லேப்பிங் ரீஜனை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முழு குரோமோசோமும் கிடச்சிரும். சரி, இது உங்களுக்கு புரியாட்டினாலும் பிரச்சனை இல்லை, இதிலேருந்து கொஷின்ஸ் வராது சரியா. இந்த சீக்வன்சிங் டெக்னாலஜின்றது ஹைலி கன்ஃபியூஸ்டு டாபிக். ரொம்ப லாஜிக்கல் சென்ஸ் வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி இல்லை, புரியலை அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்து இங்கிட்டு வந்துடலாம். இந்த குரோமோசோமோட சீக்வன்ஸு நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வந்து 2003 பெரும்பாலும் எல்லாமே முடிஞ்சிருச்சு எக்ஸப்ட் குரோமோசோம் 1. குரோமோசோம் 1 சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அடிஷ்னலாக 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இட் வாஸ் தி லாஸ்ட் ஆஃப் 24 ஹியூமன் குரோமோசோம் சரியா. ரொம்ப முக்கியம் இது. முன்னாடி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க ஜீனோம் அப்படின்றதுக்கு உண்டான டெஃபினிஷன் சரியா. ஜீனோமுக்கு உண்டான டெஃபினிஷன் என்னென்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் ஹப்ளாய்டு டிஎன்ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஹப்ளாய்ட் டிஎன்ஏ அப்படின்னா 23 குரோமோசோம் தான் வரணும். ஏன் 24 வருது? ஏன்னா 23 இருந்துச்சுன்னா ஒரு குரோமோசோம் நம்மளுக்கு மிஸ் ஆகும். மிஸ் ஆகிறதுல லாஜிக்கே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் 24. அப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த டிஎன்ஏ அல்லது இந்த குரோமோசோம் அல்லது இந்த சாம்பிள் யார்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க? மேல்கிட்ட இருந்தால் ஃபீமேல்கிட்ட இருந்தான்னு கேட்டால் மேல்கிட்ட இருந்தால் எடுத்துப்பாங்க. சரியா? அந்த வகையில் மேல்லாம் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். ஓகே, இந்த பெரிய ப்ராஜெக்டில் நம்ம தான் சாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் அதே நேரத்தில் நிறைய ஃபீமேல் ரிசர்ச் இதில் இன்வால்வ் ஆனாங்க, அதையும் நம்ம மறக்க முடியாது. ஸோ இது வந்து டிஎன்ஏ சீக்வன்சிங் அல்லது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட மெத்தடாலஜிஸ்.